அதாவது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள், பொதுவான குற்றச்சாட்டுகள் பேசும்போது நீங்க எதிர்த்து எழுந்து நீங்க கேட்கறதுக்கான உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆதாரத்தோட பேசுங்கன்ட்டு. வெறும் திமுக ஆட்சியில மட்டும் இல்லை, இது எப்பவுமே எல்லா ஆட்சியிலையுமே இந்த போதை மருந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு. எப்போதுமே எல்லா ஆட்சியிலையும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. இந்த சபையில் இருக்கிறவங்களாம் உங்க ரசிகர்களாக அவங்களாம் உங்க ரசிகர்களாக உட்காந்துருக்காங்க, இல்லை உங்கள் தொண்டர்கள் உட்காந்துருக்காங்களா? நீங்கள் இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குங்க, இதுக்குன்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க. நாங்கள் மத்திய அரசோட மோத மாட்டோம், இணக்கமாக இருப்போம். எதுக்கு எடுத்த உடனே கவர்னரோட தகராறு? அவரையும் சந்தோஷப்படுத்தலாமே முதல்ல தேசிய கீதத்தை பாட்டாங்க. அதான் உண்மை. பாஜக நினைச்ச விஷயத்தை ஒரு பண்ணிட்டார். திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணி கட்சியில உடைச்சிட்டாரு, அதிமுகவையும் உடைச்சிட்டாரு. ஸோ பாஜக என்னென்னாலும் நினைச்சதோ அதெல்லாம் பண்ணிட்டார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கோம் சார். சார், இப்போ முதல்வர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, சிஎம் சார் வாய் திறக்கல, வாய் திறங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் முழுசா பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாம் சார். எதுக்கு உடனே அவையிலேருந்து வெளில போகணும்? இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது அந்த இடத்துல வந்து உதயநிதி வந்து பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலா ஏன்னா சபாநாயகர் என்ன பண்றாரு, உதயநிதிக்கு பேச வாய்ப்பு கொடுக்குறாரு. முதல்வர் பேசிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு தர சொல்லியிருக்காரு. இல்லை பார்ட்டி ஃபண்டு சொன்ன பிறகு அவங்க எழுந்து நின்று கோஷம் போடுறாங்க. கோஷம் போட்ட உடனே அந்த இடத்துல வந்து உதயநிதிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த அவர் பேசுறாரு, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு பொதுவாக சொல்லாதீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு. அவர் ஆக்சுவலா அப்போ சொல்லிட்டு உடனே வெளிநடப்பு பண்ணக்கூடாது. உடனே வெளிநடப்பு உடனே இவர் அடுத்தது வந்து எனக்கு கொள்ளையடிக்க தெரியாதுன்ற விஷயங்கள்லாம், பார்ட்டி ஃபண்ட் இங்கே மட்டுமா, மற்ற துறைகள்லாம் பார்ட்டி ஃபண்ட் அது இதுன்னு ஆரம்பிக்கிறார். அவங்க உடனே வெளிநடப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உதயநிதி பேசின பிறகு நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்கன்னு சொன்ன பிறகு உள்ளே உட்காந்து ஃபர்தராக கேட்டுருக்கணும். அதானே முழுசாக கேட்டுருக்கணும். ஏன்னா நேற்று இவர் பேசினதெல்லாம் அவர் முழுக்க கேட்டாங்கல்ல, இவரும் உதயநிதியை முழுக்க கேட்டுட்டு கடைசியில் வந்து இன்னும் பேச வேண்டியிருந்ததுன்னா கடைசியில் பர்மிஷன் கேட்டு உதயநிதி பேசியிருக்கலாம். இல்லை பர்மிஷன் கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு சபாநாயகர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதனால உதயநிதி நடுவில் எழுந்து வெளில போனதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்பது என் கருத்து. ஆக்சுவலா ஆனால் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு சார், இவர் தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருப்பாரு, அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமான்னு கேட்குறாரு. ஏங்க அசம்பிளியில் வந்து சில சமயம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள், பொதுவான குற்றச்சாட்டுகள் பேசும்போது நீங்கள் எதிர்த்து எழுந்து நீங்கள் கேட்கறதுக்கான உரிமை இருக்குது உங்களுக்கு. ஆதாரத்தோட பேசுங்கன்ட்டு. அதனால அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து சோஃபா மாடல்னு நீங்கள் இந்த பேசியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு விஜய், சோஃபா மாடல் அது இதெல்லாம் பேசுறாங்க. புரிஞ்சதுன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு என்னென்ன அது புரியலன்றார். அவர் சினிமா உலகத்தில் இருக்காரு, புஷ்பா சினிமா பார்த்துருப்பாரு, சோஃபா மாடல் என்னன்னு அவருக்கு தெரியலன்றார். யாராச்சும் சிரிக்க மாட்டாங்களா? சோஃபா மாடல்னு இவர் 25 எம்எல்ஏக்களை ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை பார்க்க போகிறாரு, அங்கே சோஃபா முதல்ல போகுது. இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸுக்கு போகிறாரு, அங்கே சோஃபா போகுது. இவர் எந்தெந்த ஆஃபீஸ் போகிறாரோ அதுக்கு முன்னாடி சோஃபா போய் சேருதாங்க ஆக்சுவலாக. அதனால சோஃபா மாடல் அரசுன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது லாட்ரி மாடல் அரசுன்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதவ ஒரிஜினாக இருக்கிறதுனால லாட்ரி மாடல் அரசுன்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் கவர்னன்ஸில் செலுத்துங்க, நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்க. விவசாய பிரச்சனைகள் இப்போ பாருங்கள், காவேரி தண்ணி வரல, ஜூன் 12 திறக்கல, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. குருவி தொகுப்பு நீங்கள் கொடுத்தா கூட பெரும்பாலான விவசாயிகள்கிட்ட இது இருக்காது, ஆற்று பாசனத்தை நம்பி தான் இருப்பாங்க. காவேரி பாசனத்தை அவங்க இந்த வாட்டி பயிர் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு பாருங்கள். மின்சார விஷயத்தை என்னன்னு பாருங்கள். உற்பத்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சிங்கப்பெண் முன்மையிலேயே பாதுகாக்க முடியுமா பெண்கள்னு பாருங்கள். இல்லாட்டி வேறு ஏதாவது அதுக்கு பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம். சிங்கப்பெண் முழு பாதுகாப்பை கொடுக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்கன்றதுக்காக இந்த படையை அமைச்சிருக்கீங்க. போதை மருந்து நீங்கள் சொல்கிறீங்க, போதை மருந்துலாம் ரொம்ப வருஷமாக இருக்குன்றீங்க. ஏதோ ஆனால் நீங்கள் பேசும்போது என்ன சொல்றீங்க, இல்லை திமுக ஆட்சியில தான் போதைப் பொருள் அதிகமாக வந்தது, நடமாட்டம் அதிகமாக வந்தது திமுக ஆட்சியில தாங்கிறாரு. போதை மருந்து திமுக ஆட்சியில் அதிகமாக வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு புள்ளி ஒருத்தர் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. ஏதோ ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்லுங்கள். நேற்று ஆதவ ஒரிஜினா பேசும்போது அது 23-24 கம்பேர் பண்ணும்போது 40% கேஸ் அதிகமாக இருக்குது, போக்சோ கேசஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க நாங்கள் எல்லா கேஸையும் பதிவு பண்ணுறோம், அந்த கேஸ்லாம் பதிவு பண்ணி விசாரித்து கண்டுபிடிக்கிறோம் குற்றவாளியை, அதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், போதை மருந்து திமுக ஆட்சியில் எவ்வளோ அதிகமாச்சு? இன்றைக்கி வந்து உளவு பிரிவில் ஐஜியாக உட்காந்துருக்கிற யார், அசராக்கருக்கு உட்காந்துருக்காரு நினைக்கிறேன். அவர் வந்து தென்மண்டலத்தில் வந்து போதைப் பொருள் தடுப்பு எல்லாம் அவர் ஆக்டிவாக பண்ணியிருந்தார். அவர் அவர் இருக்கும்போது இன்ஃபேக்ட் நிறைய கேசஸ் அவர் பிடிச்சார். நிறைய கேசஸ் பிடிக்கிறான்றதுக்காக போதைப் பொருள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா? கேசஸ் புக் பண்ணாலே போலீஸ் ஆக்டிவாக இருக்குது, பிடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது அப்போ அசராக்கருக்கெல்லாம் இருக்கும்போது திமுக ஆட்சியில் நிறைய போதை மருந்து சவுத்துலலாம் நிறையா பிடிச்சாங்க. தமிழ்நாடு வந்து போதைப் பொருளில் வந்து ஒரு முக்கியமான ரூட்டில் இருக்குது சார். அது சவுத் ஏஷியன் ரூட்டில் இருக்குது.
ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த சைட்லேருந்து வர போதை மருந்துகள்லாம் கிட்டத்தட்ட குஜராத் வழியாக உள்ளே வந்து அப்புறம் தமிழ்நாடு வழியாக வந்து இலங்கைக்கு போகுது, தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு போகுது, அப்புறம் தாய்லாந்து போகுது, பிலிப்பைன்ஸ் போகுது. இதான் ரூட்டில் இருக்குது ஆக்சுவலாக. அந்த ரூட்டில் போகுது, ட்ரக் ரூட்டில் இருக்குது தமிழ்நாடு. அதனால் இங்கே நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து இப்போ மட்டும் இல்லை, அது எப்போதுலேருந்து ஆதி காலத்துலேருந்தே அதுதான் நிலைமை ஆக்சுவலாக. அது வந்து புரியாத வந்து இவர் வந்து சொல்கிறாரு திமுக ஆட்சியில் தான் அதிகமாச்சுன்னு. எல்லா ஆட்சியிலையுமே இந்த ட்ரக் விஷயங்கள் இருந்து தாங்க இருக்குது. இப்போ நவீன ட்ரக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஆமாம், நவீன ட்ரக்ஸ் நிறையா, பழைய காலத்து மாதிரி கஞ்சா மட்டுமே இல்லை, ஹீராயின் போன்ற விஷயங்கள், போன்ற விஷயங்கள், மற்ற நீங்கள் சொல்கிற இந்த கெமிக்கல் இதெல்லாம் நிறையா வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் புதிய விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போ நிறைய இது எச்சரிக்கை விழிப்புணர்வு தேவை. போலீஸும் வந்து சீரியஸாக நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து சென்ட்ரலோட போதை மருந்து எதிர்ப்பு குழு இது போலீஸும் இருக்குது, போதை மருந்து பிடிக்கிறப்போ நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு இருக்குது, NCBன்னு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸும் இருக்குங்க. 2 போலீஸும் சேர்ந்து தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 போலீஸும் சேர்ந்து பிடிச்சி கூட இங்கே போதை மருந்து புழக்கத்தில் இருந்து தான் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. நேற்று கூட நேற்று கூட காரில் ஒரு பெண்ணெல்லாம் பிடிச்சிருக்காங்க சவுத்தில். அது டெய்லி நடந்து தான் இருக்குது. அதனால் வெறும் திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, இது எப்போவுமே எல்லா ஆட்சியிலையுமே இந்த போதை மருந்து விஷயம் நடந்துருக்கு. எப்போதுமே எல்லா ஆட்சியிலையும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. பெண்களுக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை வரும்? ஒன்று வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல வரும், இல்லை வேலை செய்கிற இடத்துல சுற்றி வரும், இல்லை படிக்கிற இடத்துல சுற்றி வரும், இல்லை ரோட்டில் நடக்கும்போது வரும். இதை தவிர வேறு எங்கேயாவது பெண்களுக்கு பிரச்சனை வருமா? அது பண்ணுறது யார்? முக்கால்வாசி அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சவன் இருக்கிறவன் பண்ணுவான். அது மாதிரில ஃப்ரெண்டாக இருப்பான், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருப்பான், வேறு இல்லை ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் தான் பண்ணுவானே தவிர மற்றபடி வேறு எங்கே பண்ண முடியும்? ஸோ அதனால் பெண்களுக்கு எந்த இடத்துல ஆபத்து வருன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை தடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம். என்ன ஆனால் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. 41 நாள் ஆட்சியில் அங்கே தடுத்துருக்கேன், நிறைய விஷயம் தடுத்துருக்கான். அதெல்லாம் தடுக்கிறதெல்லாம் ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். என்ன தடுத்துருக்காங்க? தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார். அண்ணா நகரில் இந்த பிளாக்ல வந்து ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படி சார் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்தால் சொல்ல முடியும்? சந்தேகத்துக்குரிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, இல்லை ஒரு 4 பெண்ணோ ஒரு ஆணோ, இல்லை ஒரு பெண்ணோ 4 ஆணோ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்லஸ் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதானே தெரியும், இல்லை எப்படி தெரியும்? தடுக்கிறதுன்றது இட் இஸ் இம்பாசிபிள். பாதுகாப்பு கொடுக்கறதுன்றது கூட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்கலாம். ஒரு பெண்கள் கல்லூரி வெளியில் வரும்போது இப்போ அந்த எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம், இல்லை ரோட்டில் வந்து பெண்களை வந்து ஹராஸ் பண்ணாத பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பார்த்துக்கலாம், டீசிங் பண்ணாத பார்த்துக்கலாம். இல்லை வந்து எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே எடுத்துக்கோங்களேன். அந்த பெண் தொண்டரை வந்து கடத்தி போனாங்க 2 பேர், போலீஸுக்கு தெரியாதா? அதுவும் MLA சொல்லி தான் கடத்தி போனாங்க. அப்போ தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக. இப்போ எல்லா பெண்களுக்கும், பெரும்பாலான பெண்களுக்கு பிரச்சனைன்றது தெரிஞ்சவங்க மூலமாக தான் வருது ஆக்சுவலாக. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் வருது. ரொம்ப சில விஷயங்களே தெரியாதவங்க மூலமாக வருது. அது நம்ம மறுக்கிறதுக்கு முடியாது. அதனால் பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தெரியல ஆக்சுவலாக. இப்போ இவங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? விவசாயிகள் பிரச்சனை, காவிரி தண்ணி இல்லாத விவசாயிகள் பிரச்சனை, மின்சார பிரச்சனை. இப்போ முடிய போகுது ஆக்சுவலாக சம்மர், இருந்தாலுமே மின்சார பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் உங்கள் வாக்குறுதிகள், கொடுத்த வாக்குறுதிகள், இது 4 நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வரப்போகிற பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய ரோட் மேப் என்ன? ரோட் மேப் நீங்கள் என்ன? உங்களுடைய ப்ரியாரிட்டி என்ன? எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறீங்க? எந்த செக்டாரை நீங்கள் முதல்ல கவனிக்க போகிறீங்க? தமிழ்நாட்டில் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகரிக்க போகிறீங்க? அதுக்கு எத்தனை மாநாடுகள் நடத்த போகிறீங்க? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பல ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்காதே இருக்குது. ஒரு ஆட்சி முடிஞ்சு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. பால வேலைகள்லாம் தொட்டது அப்படியே பாதியிலே நிற்குது. மெட்ரோ வேலைகள்லாம் அங்கங்கே அறகுறையாக நிற்குது. மெட்ரோ திட்டங்கள் முடிஞ்ச திட்டங்கள்லாம் ஆரம்பிக்காதே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்ச வேலையை பாருங்கள். இப்போ திஸ் இஸ் த டைம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சீரியஸ்லி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்த நேரம் வந்து நீங்கள் சீரியஸாக ஒர்க் பண்ண வேண்டிய நேரம், ஆரம்பிக்க வேண்டிய நேரம். இது வந்து நீங்கள் இப்போ கடந்த திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசிட்டு இந்த மாதிரி மீம்ஸ் போடுற மாதிரியோ இல்லை வந்து ரீல்ஸ் போடுற மாதிரியோ பேசுறதுக்கான நேரம் கிடையாது. இது வந்து நீங்கள் களத்தில் குதித்து வேலை செய்ய வேண்டிய, களத்தில்னா நிர்வாக களத்தில் குதித்து எல்லாத்தையும் முடுக்கி விட்டுட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. இதில் நீங்கள் வேலை செய்ய தவறிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு காத்தால 10 மணிக்கு வருவேன், சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிடுவேன், சனி ஞாயிறு லீவுன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வேலை ஓடும் ஆக்சுவலாக? அதனால் நீங்கள் களத்தில் சீரியஸாக குதித்து வேலையை பாருங்கள், வாக்குறுதி நிறைவேற்ற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சபையில் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறதெல்லாம் வந்து நிறுத்திடுங்க. அதுக்குரிய கண்ணியத்தோடு நீங்கள் பேசுங்க ஆக்சுவலாக. அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது ஆக்சுவலாக. இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாடலை வச்சு தானே சார் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த மாடலை அது தேர்தலில் வின் பண்ணிட்டீங்களா, அதோடு நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சபையில் பேசும்போது அது மாதிரி அந்த மாடலே கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த சபையில் இருக்கிறவங்களாம் உங்கள் ரசிகர்களாக அவங்களாம் உங்கள் ரசிகர்களாக உட்காந்துருக்காங்க, இல்லை உங்கள் தொண்டர்கள் உட்காந்துருக்காங்களா? நீங்கள் இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குங்க, இதுக்குன்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க. இங்கே ஒரு சபாநாயகர் இது கவர்னருடைய இதுக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் கடைசியில் முடிக்கும் போது டக்குன்னு எந்த விதமான ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் முடிக்கிறீங்க. நீங்கள்
ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க டக்குன்னு. இது என்ன ஸ்டூடியோவா, ஷூட்டிங்கா, என்னது ஆக்சுவலாக? நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம், ஒரு விஷயங்கள் வந்து எப்படி முடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லியே தரலையா? இவ்வளோ அதிகாரிகள் உட்காந்துருக்காங்களே சுற்றி, யாருமே சொல்லி தரலையா உங்களுக்கு? இல்லை, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டது, ஏன் ஒழிக்கப்படும் சொல்லி அந்த எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு முதல்வர். நீங்கள் வந்து கலைஞருடைய படத்திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? முதல்ல வந்து தேசிய கீதம் அண்ட் ஃபாலோ அப் த தமிழ் தாய் வாழ்த்து தானே சொன்னீங்க. இப்போ நீங்கள் பண்ணால் சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அதாவது ஜனாதிபதி வரும்பொழுது முதல்ல தேசிய கீதம், கடைசியில் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றது ஒரு வழக்கு இருக்குது. அப்போ வந்து முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கூட இப்போ தேசிய கீதம் பாடியிருக்கலாம். அப்போ அவங்க அது மாதிரி பண்ணலைன்றது உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நடந்தது வந்து நிகழ்ச்சி சட்டமன்ற நிகழ்ச்சி கிடையாது. அது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நடந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அது ஆக்சுவலாக அதில் ஜனாதிபதி கலந்துக்கிறாங்க. ஆனால் அதில் 2 தடவை தேசிய கீதம் பண்ணதுன்னு உண்மைதான். ஆனால் அது சட்டமன்ற நிகழ்ச்சி கிடையாது. சட்டமன்றத்தில் கவர்னர் உரை நிகழ்த்துறாருல, அது இப்போ கடந்த 4 வருஷமாக நிகழ்த்தும் போது என்ன, ஒரு தடவை தான் தேசிய கீதம் பண்ணாங்க, முடியும் போது தான் பண்ணாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது நீர் ஆரம் கடல் கொடுத்த கவர்னர் வரும்போது வெளியில் வந்து ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்து அங்கே நேஷனல் ஆந்தம் மியூசிக்கில் பண்ணாங்க. அது வேறு விஷயம், வெளியில் நடக்கிற விஷயம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம், அதுதான் 4 வருஷமாக நிலைமை இருக்குது. அது கலைஞர் படம் திறந்த போது ஜனாதிபதி வந்தாங்க. அப்போ வந்து நடந்த ராம்நாத் கோவிந்த் வந்து திறந்தான்னு நினைக்கிறேன். அப்போ நடந்தபோது அதையும் சொல்றாரு. அது வந்து சட்டமன்ற நிகழ்ச்சி கிடையாது. குடியரசுத் தலைவர் வந்தார் அதனால சொல்லி மாற்றி பேசுவாங்க. சட்டமன்ற நிகழ்ச்சி கிடையாது, உண்மைதானே? இது சட்டமன்ற நிகழ்ச்சி கிடையாது. அது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, சட்டமன்றத்துக்குள்ளே நடந்தது. அதனால அது பண்ணல. பட் அதுலேயும் அது பண்ணியிருக்க கூடாது என்பது எனக்கு கருத்து. தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்கணும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடிட்டு, தேசிய கீதத்துக்கு அப்புறம் கடைசியில் தேசிய கீதம் பாடினா கூட பரவாயில்ல. அதில் தமிழ் தாய் வாழ்த்தை 2ஆவதாக பாடியிருக்காங்க. அது அப்போ இருந்த சூழலில் அது தெரில இருக்கு. அப்போல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் அவ்வளோவா தரல அவங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி கவர்னர் உரையும் போது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம்னு ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து என்னென்னா இந்த கவர்னரோட ஒரு நல்ல உறவு இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் மத்திய அரசோட மோத மாட்டோம், இணக்கமாக இருப்போம். எதுக்கு எடுத்த உடனே கவர்னரோட தகராறு, அவரையும் சந்தோஷப்படுத்தலாமே முதல்ல தேசிய கீதத்தை பாட்டாங்க. அதான் உண்மை. தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாட்டணும்னு ஒரு சமாதானம் சொல்கிறாங்களே தவிர, தேசிய கீதத்தை அடுத்தது பாடினது அந்த கவர்னரை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அதை பாடியிருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அது கவர்னருக்கும் சந்தோஷம் தானே. தொட்டத்துணருக்கும் உங்களை மாதிரி நாங்கள் மத்திய அரசு வந்து நாங்கள் வந்து எதிர்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை மக்கள் உரிமை, மாநில உரிமை தான் தேவை. எங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து நாங்கள் வந்து கேட்டு பெறுவோம். உங்களை மாதிரி தொடர்ச்சியாக வந்து சண்டையெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, அதாவது வந்து கொள்கை எதிரி, மத்திய அரசு வந்து கொள்கை எதிரி. ஆனால் வந்து எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்க மாட்டோம் அப்படின்றார். ஆனால் அரசியல் ரீதியாகவும் மாநில உரிமைகளுக்காக நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இவரை பொறுத்த மட்டும், விஜயை பொறுத்த மட்டும் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாரே தவிர, அவர் உண்மையான ஒரு கொள்கை எதிரியாக இருக்காரா, அந்த கருத்தியல் ரீதியான எதிரியாக இருக்காரான்றது அதற்கான அந்த சோதனை களம் இன்னும் வரல தமிழ்நாட்டில். இந்த சோதனை களம் வரும்பொழுது தான் இவருடைய சுயரூபம் வரும். உண்மையிலேயே ஒரு கொள்கை எதிரியாக பாஜகவை கருதுறாரா இல்லையான்ட்டு. இவருக்கு வந்து இந்த 350 கோடி 3500 கோடி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிக்கலன்னு. அப்போ இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை, திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து இந்து முன்னணி போன்ற விஷயங்கள், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது. நம்ம இப்போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு கடந்த திமுக அரசு என்ன பண்ணித்தோ அதே மாதிரி நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கோவிலுடைய பணத்தில் வந்து கல்யாண மண்டபம் போன்ற விஷயங்கள் கட்டக்கூடாதுன்றதுல அதை ஒத்துக்கிறாங்க. ஹைகோர்ட் சொன்னதை, அதில் ஹைகோர்ட் சொன்னதை ஒத்துக்கிறாங்க. அது வந்து பாஜகவுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ பாஜகவை ப்ளீஸ் பண்ணுற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. அப்போது ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறாரு, கோவில் சொத்தை வந்து இந்த மாதிரியான யூஸ் பண்ணுறதை வந்து நாங்கள் கோவில் சொத்தில் காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் பாயிண்ட்டு. கோவில் சொத்தில் காலேஜ் ஆரம்பிச்சது தான் அந்த கேஸே ஆக்சுவலாக. அது உடனே கல்யாண மண்டபம் கட்டதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி, கல்வி கொடுக்கணும் கோவில் சொத்துலன்னு திமுக கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே கூட இருக்குது. பழனியில் வந்து காலேஜ் இருக்குது. ஆமாம், பழனி கோவில். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கல்யாண மண்டபம் போன்ற விஷயங்கள் கட்டக்கூடாதுன்னு தான் பாயிண்டிங்க ஆக்சுவலாக. ஆனால் இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து என்ன பிரச்சனைனா, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாரே தவிர அவருக்கான அந்த மீட்டிங் பாயிண்ட் வரல. கரெக்டாக சண்டை போடுற இடம் இன்னும் வரல சார் அவருக்கு. பாஜகவோட சண்டை போடுற அந்த நேரமோ அந்த இடமோ இன்னும் வரல கரெக்டாக. அப்படி வரும்பொழுது தான் அவர் வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு புரிஞ்சு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் உண்மையிலேயே கொள்கை எதிரியாக பாஜகவை கருதுறாரா இல்லையா, எப்படி அவர் ஃபைட் பண்ணுறாரு இல்லையான்றதை அப்போ தான் சொல்ல முடியும். உதாரணம் எடுத்துக்கோங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, FCRA. அதில் பல சீரியஸான கண்டிஷன்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பல கிறிஸ்துவ மிஷனரிஸ்க்கெல்லாம் பணமே கிடைக்கல, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கட் ஆகிடுச்சு.
ஆனால் அதை பற்றி விஜய் வாயை திறக்க மாட்டேன்றார். ஊரில் இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான். ஜோசப் விஜய்ன்றதுனால எல்லா கிறிஸ்டியன்ஸும் அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்ட கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன சொல்கிறான், நமக்கு வர வேண்டிய ஃபாரின்லேருந்து வர வேண்டிய பணத்தை வந்து பாஜக கவர்மெண்ட் கட் பண்ணிடுச்சு, ஆனால் அதை பற்றி விஜய் ஒரு வார்த்தை வாயை திறக்க மாட்டேன்றாரு அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி முறுமுறுப்பில் இருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காரு, முறுமுறுப்பில் இருக்காங்க. அதை வைத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு முறுமுறுப்பில் இருக்காங்க. இவர் வந்து எல்லா நம்பிக்கைகளையும் நாங்கள் காப்பாற்றுவோம், எல்லா நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் வந்து பெரியாரை வந்து வழிகாட்டியாக வச்சுருக்கோமே தவிர எங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறார். அது அவருடைய இஷ்டம். கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்காது தனிப்பட்டவரோட உரிமை. ஆனால் ஓட்டு போட்ட கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் எஃப்சிஆர்ஏல ஒன்றுமே பேச மாட்டேன்றாரு, இவர் ஏன் நம்மளை பாதிக்கிற விஷயமாச்சு அதையும் பேச மாட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பாஜக கவர்மெண்ட் இது பேச வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. ஆக்சுவலாக திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ அப்பீலுக்கு போகிறீங்க. அதே மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ விஷயத்துலையும் பேச மாட்டேங்க. இதுவும் பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டம் தானே. அதில் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு பல நல்ல வேலைகள் செஞ்சு இந்த என்ஜிஓஸ் இருக்காங்க, நான் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸே வரல. அப்போ அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு விஜய். அப்போது இது மாதிரி பல விஷயங்கள் வரும் சார். அந்த பல விஷயங்கள் வரும்பொழுது பாஜக இனிமேல் லோக்சபாலையும் நல்ல அசுரபலம் பெற்றுட்டாங்க. இனிமேல் பல விஷயங்கள் அவங்க கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி அவங்களோட ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் பாஜகவை உண்மையாக எதிர்க்கிறீங்களா இல்லையா நம்ம கண்டுபிடிப்போம். அதற்கான நேரம் இன்னும் வரல. அதனால் நீங்கள் மத்திய அரசு கொள்கை எதிரி நீங்கள் இப்போ சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறீங்களான்றது அந்த சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ பொறுத்து இருந்தால் அதை பார்க்கணும். கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இன்னைக்கு முதல்வர் வந்து அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அதற்கு வந்து கேள்வியை எழுப்பலை, எந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அதாவது தேதி இல்லாமல் ஒத்தி வச்சிருக்காங்க, மறு தேதி இல்லாமல். அது எப்படி சார் அடுத்தது பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும், அதனால் தேதி இல்லாமல் தேதி குறிப்பிடாமல் பேசிட்டாங்க. பாருங்க, கவர்னர் அவர்கள் சொன்ன விஷயத்தை பற்றியே அவர் பேசவே இல்லை. ஆறுகளை இணைக்கணும்னு கவர்னர் அவர்கள் பேசுகிறாங்க. ஆறுகளை இணைக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீங்கள்? அதை பற்றி மத்திய அரசோட என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க பேச வேண்டாமா நீங்கள்? அதை விட்டுட்டு நீங்கள் எதிர்கட்சியை கிண்டல் பண்ணுறது, எதிர்கட்சியை குறை சொல்றதுல இருக்கீங்க. ரெண்டாவது வந்து மத்திய அரசோடைய நிதி பங்களிப்பில் வந்து மாற்றம் தேவை, அதை அதிகரிக்கணும், அதுக்காக சிறப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. கவர்னர் உரையில் அது இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையா? ஏன் பேசவே இல்லை? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன ஃபைட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? வெறும் படித்தா போருமா? கவர்னர் படித்தா போருமா? என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன்? எதுவுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீங்கள் வெறும் சொல்லிட்டு போனால் போருமா? இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொடுக்கணுன்ட்டு நீட்டுக்கு கூட தான் தீர்மானம் போட்டு அமிச்சோம். ஒன்றுமே நீங்கள் சொல்கிறீங்க நீட் எதிர்க்கிறோன்றீங்க. நீட் எஸ்எல்சி படித்தா போகிறோம், அந்த மார்க்லேயே வந்து நீட்டுக்கு மெடிக்கலில் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க. கரெக்ட், நீட்டுக்கு தீர்மானம் போட்டு அமிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அங்கே வாங்கி வச்சுட்டு மத்திய அரசு சும்மா தூங்கிட்டு இருக்காங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? நீட்டு வேண்டாம், கரெக்ட், என்ன பண்ண போகிறீங்க? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? இருமொழி தான் கரெக்டு, இருமொழி தான் நீங்கள், அதனால் மும்மொழி சொன்னால் தான் ஃபண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவங்களுடைய திட்டம் என்ன ஆக்சுவலாக? அப்போ உங்களுக்கு மத்திய அரசோட எங்கே பிரச்சனை வரும்னு தெரியாது. எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மத்திய அரசையோ பாஜகவையோ உண்மையாக எதிர்க்கிறீங்களா இல்லையான்றதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். கூட்டணி கட்சியும் அப்போ தான் புரிஞ்சுக்குப்பாங்க. அதை விட்டுட்டு திரும்ப இப்போவே வந்து சமூக நீதியை கையாளுறாரு இவர் யார், விஜய், அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு. சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் தான் சமூக நீதியை ஆதரிக்கிறாங்க. சமூக நீதி பேசுகிறாரு விஜய் அப்படின்லாம் அப்படியே திருமாவளவன் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறார். நான் சொல்கிறேன், சமூக நீதி பேசாத கட்சி எது? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் தான் சமூக நீதி பேசுது. விஜய் பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? நீங்கள் உண்மையிலேயே அவர் பாஜகவை எதிர்க்கிறாரா இல்லையான்றது அந்த ஆசிட் டெஸ்ட் வந்து நடக்கும்போது தான் தெரியும். ஆக்சுவலாக அது நடக்கும்போது தான் திருமாவளவன் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரா, நெருக்கமாக இருக்காரா, அணுக்கமாக இருக்காரா, இணக்கமாக இருக்காரான்றது அப்போ தான் தெரிய வரும் ஆக்சுவலாக. அதனால் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் திமுக கூட்டணிசிக்கலாம் அவங்களா தான் போனாங்க, எங்களுக்கு யாரையும் அழுத்து, நாங்கள் சுயமரியாதையோட தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் யாரையும் கூப்பிடுங்கிறாரு சார் திரு விஜய் அவர்கள். விஜய் லெட்டர் எழுதினார், எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கூப்பிட்டார். கம்யூனிஸ்ட்லாம் சொன்னாங்களே எங்களுக்கு லெட்டர் எழுதினார்னு சொன்னாங்களே. நம்ம அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னாங்களே. இன்னைக்கு என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் சுயமாக முடிவெடுத்தாங்க. இவர் லெட்டர் எழுதினார், நாங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு உறுதிமொழிக்கோ அப்படி அந்த லெட்டரை சண்முகம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்த பிறகு அந்த லெட்டரை வச்சு தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாரு. அதனால் அவர் ரிக்வஸ்ட் பண்ணி தான் இவங்க போனாங்க. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு இந்த வழியை கையாண்டார் அவர். ஆக்சுவலாக இது நாங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் யாரையும் கேட்கலன்னு. இப்போ பாஜக நினச்ச விஷயத்தை இவர் பண்ணிட்டார். திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணி கட்சிகளை உடைச்சிட்டாரு, அதிமுகவையும் உடைச்சிட்டாரு. ஸோ பாஜக என்னென்னாலும் நினச்சதோ அதெல்லாம் பண்ணிட்டார். பாஜகவுக்கு இவர் பண்ணதெல்லாம் லட்டு மாதிரியான விஷயங்கள். அதனால் சரி நம்ம தம்பி அப்படியே ஆளட்டும், கொஞ்ச நாள் தொந்தரவுப்படுத்தாத விட்டு வைக்கலான்னு விட்டு வச்சிருக்காங்க. எந்த இடத்துல இவங்களுக்குள்ள மோதல் வரும்போது தான் நமக்கு பாஜகவுக்கும் இவருக்குமான உறவு முறை கரெக்டாக தெரிய வரும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.